அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி, ஃப்ளவர் நேம் வந்து ராக் வாட்டர். உங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. அவங்க செய்யறது தப்போ சரியோ, ஆனா நான் அதுதான் செய்வேன் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. மத்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, இப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் இவங்களுக்கு வந்து ஒரு ஷெடியூல் போட்டு, ஒரு டைம் டேபிள் போட்டு, 8 மணிக்கு காலைல எழுந்திரிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், வாக்கிங் போகணும், இந்த டைமுக்கு சாப்பிடணும், ஒர்க்குக்கு போகணும். அகெயின் வந்து அப்படியே ரொட்டீன் லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு வாழ்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையானது இருக்கும். அவங்களுக்குள்ளேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்குவாங்க. அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விட்டுரும். அதை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு கேஸ் டேக்கிங்கோட பார்க்கலாம். ஒரு சார் வந்திருந்தாங்க. ஒரு ஏஜ் 48 இருக்கும். அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 வீக்கா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மனசு சரியில்லை, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இந்த மலர் தீர்வுகள் பத்தி அவங்களுக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அதனால இதுல வந்து நம்மளோட இது வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா இதுல வர்றாங்க. வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பேசுனது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் பண்ணி என்னோட ஒர்க் வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வந்து உடம்பு முடியலங்கிறதுனால அது பண்ண முடியல எனக்கு. அதனால எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அந்த டே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு டே வந்து நல்லா இல்ல, ஒரு ஹாப்பியா இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னாங்க. இல்ல சார், இங்க வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வந்து அந்த ஷெடியூலோ ஃபாலோ பண்ண முடியல. 2 நாள்ல ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு உடம்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். இதுக்கு ஃப்ளவர் ரெமடியே தேவையில்லை. நீங்க அந்த புரிதலோட புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சார் சொல்லும் போது அவங்க சார் வந்து ரொம்ப சீரியஸா, இல்ல எனக்கு வந்து என்னோட அந்த ஷெட்யூல் படி நான் இருக்கணும், அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அதே மாதிரி ஸ்கூல்லயுமே அதே மாதிரி நான் அந்த டைம் டேபிள் போட்டுதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். என்ன வந்து டைம் டேபிள் அப்படின்னு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து எனக்கு அந்த டேல வந்து நைட் வந்து நான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்குவேன். என்னோட ஒர்க்கை நான் எப்படி பண்ணுனேன், காலையில எழுந்திரிச்சிருந்து நைட்டு வரையும் என்னோட எல்லா ஒர்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு கேட்டா, இப்ப எனக்கு உடம்பு முடியலனால பண்ண முடியல, அது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா. எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, எனக்கு அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு டேவாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுல இந்த கேஸ்ல இருந்து நம்ம 2 விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நல்லதோ கெட்டதோன்றதை விட நம்ம ஒரு விஷயம் வந்து லைஃப்ல வந்து நம்ம நல்லதை நோக்கி போகுது அப்படின்னா நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்னா அதுல இருந்து நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு, நம்மளோட மனசை மாத்திக்கிறதுக்கு, நம்மளோட பாசிட்டிவா மைண்டை கொண்டு வர்றதுக்கு நம்மள வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் இந்த கேஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். 2வது என்னன்னா, அப்படி நம்மளால மாத்திக்க முடியல அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு தான் இந்த ஃப்ளவர் ரெமடி வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்ப அவங்க வந்து அந்த பிடிவாதத்துல இருந்து மாறணும். உடம்பு முடியல, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ஷெட்யூல்ஸ் மாறும், கொஞ்சம் சிலது செய்ய முடியாம இருக்கும் அப்படின்ற புரிதல் இருந்தாலே இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்க வெளியில வரலாம். ஆனா என்னன்னா, என்னதான் நடந்தாலும் நான் வந்து என்னோட ஒர்க் வந்து நான் பண்ணணும் அப்படின்றதுல பிடிவாதமும் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்றதுலேயும் தான் ரொம்ப அவங்க இருக்காங்க. இந்த ஃப்ளவர் கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு பத்தியான ஒரு புரிதல் வரும். இல்ல நம்ம உடம்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஷெட்யூலையும் பார்க்கணும், பட் நமக்கு என்ன தேவை அப்படின்றத செய்யணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மனசு பத்தியான ஒரு கவிதை. மனம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும், சமநிலையுடன் வாழ வேண்டும், மனம் மலரட்டும் மகிழ்ச்சியாக. மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.